எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11 மணி கூட்டம் 1 மணி ஆயிடுச்சு. சிம்பிளா முடிச்சிடுறேன். 2026 நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகணும்ட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடையும் நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் ஆசையோடையும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஜாஸ்தி டைம் எடுத்துக்க நமக்கு 3 கண்ணு. அதே மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது 2 பேர். நான் யாரை சொல்றேன், அவர் அப்பதான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அப்படி ஒரு வேலைக்காரன் பாட்டி அவரு. நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணுங்க, நான் சென்னை போயிட்டு இருக்கேன் பாரு. 1 மணிக்கு போன் பண்ணுங்க, பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன் பாரு. சாப்பிட்றாங்களா இல்ல வீட்டுக்கு போறாங்களா? நான் நெருங்கமா பார்த்துருக்கிற வரைக்கும் சுரேஷோட அவங்க இவரு 2 பேரும் கார்லயே தூங்கிட்டு கார்லயே போட்டு கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் சொல்றேன். ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்க இந்த ஊர்ல இல்லை. நீங்க நிறைய பேர் அப்படி இவங்களை பார்த்துருப்பீங்க. பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா கூட நான் அவங்கள பத்தி தெரிஞ்சிடும். இந்த இயக்கத்துக்காக தளபதிக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்ட்டு. அங்க பார்த்தா ஒரு 10-15 கல்யாணம், இங்க ஒரு 50 கல்யாணம். அங்க அந்த மாநாட்டில் வந்து அழைச்சிட்டு வந்து இவ்வளவு பேர்த்த கட்டுப்பாட்டோட வச்சு பாசத்தோடையும் அன்போடையும் அப்பப்ப திட்டுவாங்க. வடிவேலோட திட்டுவாரு. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நம்ம வீடு வீடா போகணும். மாநாட்டை பத்தி நிறைய பேர் பேசினாங்க. அது இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். எல்லாரும் ஒரு வார்டுலயும் ஒரு பூத்லயும் 7 பேர் கண்டிப்பா அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு வீடா போகணும். ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லா லேடிஸையும் ஜென்ஸையும் பாருங்க. அவங்க இல்லத்திலையும் அவங்க உள்ளத்திலையும் கண்டிப்பா தளபதி இடம் பிடிக்கணும். நீங்க தான் பிடிக்க வைக்கணும். அவரு நமக்காக நம்மளை நம்பிதான் இந்த அரசியல்ல இறங்கியிருக்காரு. அவருக்கு அது அவசியமே இல்லாதது. மக்களுக்கு நலன் செய்யணும். எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்காங்க, நான்